ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் ஃப்ரம் செபி ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். தயார் நிலையில் கமாண்டோ படை. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 4ல் என்விரான்மெண்ட்டில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் வந்து கவர் ஆகும். ஸோ அவசர உதவிக்கு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை கட்டுப்பாட்டு அறை எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 101 மற்றும் 112. ஸோ அதே மாதிரி 2020 வந்து ஒரு செயலியை வந்து நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்ன மொபைல் ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி ஆப். ஸோ இதன் வழியாக சீக்கிரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா மக்கள் ஆபத்தில் இருக்கும்போது, ஏதாவது ஆக்சிடென்ட், ஃப்ளட்டு, லீக்கேஜ் ஆஃப் பாய்சனஸ் கேஸ், இந்த மாதிரியெல்லாம் அவசர தேவைக்காக ஈஸியாக கவர்மெண்ட்டை அணுகும் பொருட்டு கொண்டு வரப்பட்ட அந்த மொபைல் ஆப் தான் என்ன அப்படின்னா தி ஆப். ஸோ இது எந்த வருடத்தில் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2020. சென்னையில் பிஓஐயின் புதிய கிளை. ஸோ பிஓஐ அப்படிங்கிறது பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 4ல் இந்தியன் எக்கனாமியில் பேங்கிங்கில் வந்து கவர் ஆகும். ஸோ இந்த பேங்க் ஆஃப் இந்தியா என்னைக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா செப்டம்பர் 7, 1906 மும்பையில் தான் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன்படி தான் இப்போது 120வது ஆண்டை வந்து பேங்க் ஆஃப் இந்தியா செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்கு ஒரு ப்ரைவேட் பேங்காக தான் தொடங்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் இதை எப்போ பொதுத்துறை வங்கியாக மாற்றிருப்பாங்க அப்படின்னா ஜூலை 19, 1969 தான். ஸோ எதற்காக இது பொதுவுடைமை வங்கியாக மாற்றப்பட்டிருக்கும் அப்படின்னா, ஸோ இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் 5 இயர் பிளான்ஸ் வந்து மக்களுடைய அந்த சோஷியல் வெல்ஃபேருக்காக நம்ம கவர்மெண்ட் வந்து 5 இயர் பிளான்ஸ் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டரு, ஸ்மால் என்டர்பிரைசஸ், இதுக்கு எல்லாமே பேங்க்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா கடன் கொடுத்தா மட்டும்தான் மக்களுடைய அந்த சோஷியல் வெல்ஃபேரை வந்து டெவலப்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த பேங்க்ஸ் வந்து ப்ரைவேட்டாக இருக்கும்போது அவங்க வந்து அந்த ஸ்மால் செக்டார் இவங்களுக்கு லோன்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க உடனடியாக ப்ரைவேட் பேங்க்ஸ். ஸோ அதற்காக தான் இந்த வங்கிகளை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பொதுத்துறை வங்கிகளாக 1969 வந்து மாற்றப்பட்டிருக்கும். ஸோ எந்தெந்த வங்கிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1969 பொது உடைமை ஆக்கப்பட்ட வங்கிகள் அலகாபாத் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கேனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, தீனா பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், சிண்டிகேட் பேங்க், யூனியன் பேங்க், யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா, யூசிஓ பேங்க் மற்றும் இந்த பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இப்படி 14 வங்கிகளை தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1969 பப்ளிக் செக்டார் பேங்கை என்ன பண்ணியிருப்பாங்க கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 15 ஏப்ரல் 1980 வேற 6 பேங்க்ஸை வந்து பொது உடைமை வங்கியாக மாற்றிருப்பாங்க. என்னென்ன அப்படின்னா ஆந்திரா பேங்க், கார்பரேஷன் பேங்க், நியூ பேங்க் ஆஃப் இந்தியா, ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், விஜயா பேங்க். ஜப்பானின் முதல் பெண் பிரதமர் வரலாறு படைத்தார் சனே தகாய்ச்சி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல் இந்தியா அண்ட் வேர்ல்டில் வந்து கவர் ஆகும். ஸோ ஜப்பானின் முதல் பெண் பிரதமராக சனே தகாய்ச்சி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். ஸோ இவருடைய கட்சி பார்த்தீங்கன்னா லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி. 2025 ஃபிடே உலகக்கோப்பை செஸ் இலச்சினை அறிமுகம். ஸோ ஃபிடே அப்படிங்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் செஸ் ஃபெடரேஷன். செஸ் போட்டியை நடத்தக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் தான் இந்த இன்டர்நேஷ்னல் செஸ் ஃபெடரேஷன். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 2ல் இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ அந்த செஸ் உலகக்கோப்பையை வந்து கோவாவில் தான் நடத்த போகிறாங்க இந்த அமைப்பு. ஸோ அதற்கான அந்த லோகோவை தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 23 இயர்ஸுக்கு அப்புறம் இந்தியாவில் வந்து இந்த செஸ் உலகக்கோப்பை வந்து இப்போ தான் கோவாவில் நடைபெற இருக்கிறது. இந்திய தேசிய இராணுவம் நிறுவிய தினம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 2ல் மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாவில் சுபாஷ் சந்திர போஸ் இந்த டாப்பிக்கில் வந்து கவர் ஆகும். ஸோ சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்தியன் நேஷனல் ஆர்மியை வந்து 1943 அக்டோபர் 21 ரீஆர்கனைஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை பார்த்தோன்னா 1938 வந்து காங்கிரஸ் செக்ஷன் ஹரிபுராவில் நடந்திருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காந்திஜியுடைய வேட்பாளர் பட்டாமி சீதாராமையா மற்றும் சுபாஷ் சந்திர போஸ் அந்த பிரசிடென்சி பதவிக்காக போட்டிட்டு இருப்பாங்க. இதில் சுபாஷ் சந்திர போஸ் வந்து வெற்றி பெற்றிருப்பார். இதனால
காந்திஜி இவருடன் ஒத்துழைப்பு வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸை விட்டு விலகி 1939ஆம் ஆண்டு வந்து ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இவரை 1941 வீட்டு காவல் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகி சுபாஷ் சந்திர போஸ் ஆப்கானிஸ்தான் போயிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரஷ்யா கூட, சோவியத் யூனியன் கூட சேர்றதுக்காக தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து சோவியத் யூனியன், ரஷ்யா வந்து பிரிட்டிஷ் கூட ஜாயின் பண்ணனால இவர் டேரெக்டாக என்ன பண்ணியிருப்பாருன்னா ஜெர்மனி கூட போய் பிரிட்டிஷை எகெயின்ஸ்ட் பண்ணுறதுக்காக ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே ஜெர்மனிலேருந்து 1943ஆம் ஆண்டு நீர்மூழ்கி கப்பல் வழியாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஜப்பான் வந்திருப்பாங்க. ஜப்பானில் 1942ஆம் ஆண்டு வந்து ஜெனரல் மோகன் சிங் அவர்களால் இந்தியன் நேஷனல் ஆர்மி வந்து தொடங்கப்பட்டிருக்கும். அதன் பின்னாடி லக்ஷ்மி ஷகேல் அப்படிங்கிறவங்க அதை வழிநடத்தி இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1943ஆம் ஆண்டு சுபாஷ் சந்திர போஸ் இதை வந்து மறுபடியும் இந்த இந்தியன் நேஷனல் ஆர்மியை வந்து அக்டோபர் 21ஆம் தேதி தான் ரீஆர்கனைஸ் வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ இந்தியாவிலிருந்து அந்த போர் கைதிகளை வச்சு தான் இந்த நேஷனல் ஆர்மியை வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ மலையா மற்றும் பர்மாவில் இருக்கக்கூடிய அந்த ஜப்பானீஸ் சப்போர்ட்டோட தான் இந்த இந்தியன் நேஷனல் ஆர்மியை வந்து ரீஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இந்தியன் நேஷனல் ஆர்மி ஜப்பான் படைகளுடன் ஒரு கூட்டணி படையாக தான் இருந்திருக்கும். ஸோ இதை எப்படி இவர் ரீஆர்கனைஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னா அந்த படைகளை காந்திஜி பிரிகேட், நெஹ்ரு பிரிகேட், அதே மாதிரி ராணி ஆஃப் ஜான்சி பிரிகேட் அப்படின்னு மூன்றா பிரிச்சிருப்பாரு. அதே மாதிரி ஒரு தற்காலிக சுதந்திர இந்தியா கவர்மெண்ட்டை வந்து சிங்கப்பூரில் வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. அதே மாதிரி இவருடைய ஸ்லோகன் பார்த்தீங்கன்னா தில்லி சலோ, அதாவது தில்லிக்கு புறப்படு அப்படிங்கிற அந்த தில்லி சலோ அப்படிங்கிற ஸ்லோகனை இவர் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த இரண்டாவது உலக போரில் வந்து ஜப்பான் வந்து டிஃபீட் பண்ணதுனால பிரிட்டன் வந்து டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. அதனால இந்த இந்தியன் நேஷனல் ஆர்மி வந்து டீஆர்கனைஸ் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுபாஷ் சந்திர போஸ் ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்து போனதுனால இந்த இந்தியன் நேஷனல் ஆர்மி வந்து டிஸ்மேண்டில் ஆகிருக்கும். ஸோ அந்த இந்திய தேசிய இராணுவம் நிறுவிய தினத்தை தான் இன்னைக்கு வந்து அக்டோபர் 21ஆம் தேதி வந்து நினைவு கூறப்படுகிறது. காவலர் வீர வணக்க நாள் நினைவு சின்னத்தில் முதல்வர் அஞ்சலி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் மெயின் சிலபஸில் பேப்பர் 2ல் ஹானர்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ 1959ஆம் ஆண்டு அக்டோபர் 21ஆம் தேதி லடாக்ல இருக்கக்கூடிய எல்லை பகுதி வந்து ஹாட் ஸ்ப்ரிங்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த சிஆர்பிஎஃப் வீரர்கள் வந்து பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருந்தாங்க. ஸோ திடீர்னு சீன இராணுவம் தாக்குதல் நடத்தினதில் இந்த 10 வீரர்கள் வந்து வீர மரணம் அடைந்திருப்பாங்க. ஸோ அந்த நாளை வந்து நினைவு கூறும் விதமாக தான் ஆண்டுதோறும் அக்டோபர் 21ஆம் தேதி காவலர் வீர வணக்க நாள் வந்து கடைபிடிக்கப்படுகிறது. குழந்தைகளை தத்தெடுக்க அனைத்து மதத்தினருக்கும் உரிமை உள்ளது. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் மெயின் சிலபஸில் பேப்பர் 2ல் சோஷியல் இஷ்யூஸில் சைல்டு ப்ரொடெக்ஷனில் வந்து கவர் ஆகும். ஸோ யுனைடெட் நேஷனோட ஒரு ஸ்பெஷல் ஏஜென்சி தான் யூனிசெஃப், அதாவது யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட். ஸோ இந்த அமைப்பின் கீழே ஒரு கன்வென்ஷன் வந்து நடத்தியிருப்பாங்க, மாநாடு. ஸோ அந்த மாநாடுடைய பேர் என்ன அப்படின்னா யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் ரைட் ஆஃப் சைல்டு, UNCRC. ஸோ அந்த மாநாட்டில் வந்து நம்மளுடைய இந்தியன் கண்ட்ரியும் அவங்களுடைய தீர்மானங்களை வந்து அங்கீகரிச்சிருப்பாங்க. அதன்படி குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 2000 வந்து கொண்டு வரப்பட்டுள்ளது. ஸோ அந்த சட்டத்தின்படி குழந்தைகளை என்ன பண்ண முடியும்னா தத்தெடுக்கும் உரிமை இருக்கு. குழந்தையின் உண்மையான பெற்றோரின் முழு சம்மதம் வந்து அவசியம். அதே மாதிரி 2015 இதற்கான விதிகளை வந்து முழுமையாக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த விதிகளை என்ன பண்ணோம்னா குழந்தையை தத்தெடுக்கும் போது ஃபாலோ பண்ணணும். அதாவது டிஸ்ட்ரிக்ட் பாதுகாப்பு அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியரை வந்து அணுக வேண்டும். 5 இல்லைன்னா அதுக்கு மேலே குழந்தைக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக குழந்தையின் ஒப்புதலை வந்து பெற வேண்டும். ஸோ அதே மாதிரி இந்த குழந்தையை தத்தெடுக்க கூடிய விஷயம் வந்து நம்மளுடைய அடிப்படை உரிமை ஆர்டிகிள் 21 வந்து வராது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து இந்த கேஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. நாட்டின் பாதுகாப்பு உற்பத்தி மும்மடங்கு அதிகரிப்பு பிரதமர் மோடி பெருமிதம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து கவர் ஆகும்.
ஸோ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா முதலாக உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட விமானம் தாங்கி போர்க்கப்பல் தான் இந்த ஐஎன்எஸ் விக்ராந்த். ஸோ இது எந்த கப்பல் கட்டும் தளத்தில் வந்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் தான் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பலானது செய்யப்பட்டுள்ளது. ஸோ 2022ஆம் ஆண்டில் வந்து இந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் போர்க்கப்பல் வந்து கடற்படையில் இணைக்கப்பட்டுள்ளது. 25 ஆண்டுகளில் 48% குழந்தைகளுக்கு பார்வை திறன் பாதிக்க வாய்ப்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஹியூமன் டிசீஸில் வந்து கவர் ஆகும். ஸோ மயோபியா அப்படிங்கிறது கிட்ட பார்வை, பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து தெளிவாக கண்களுக்கு தெரியும், தூரத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து மங்கலாக தெரியும். ஸோ இதுவே ஹைப்பரோபியா அப்படின்னா தூரத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து கண்களுக்கு தெளிவாக தெரியும், பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து கண்களுக்கு வந்து தெரியாது. ஸோ இந்த பரிசோதனை முகாம் மூலம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்னும் 25 ஆண்டுகளில் கணினி மற்றும் கைபேசி பயன்பாடு அதிகரிப்பு காரணமாக இன்னும் 25 ஆண்டுகளில் 48% குழந்தைகளுக்கு வந்து இந்த கிட்ட பார்வை பாதிப்பு திறன் அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு இந்த பரிசோதனையில வந்து சொல்லப்பட்டிருக்கு.